வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2023 பற்றி பார்த்துட்டு வரும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷனின் 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. சந்திர பகவான் இங்கே நீச்சம் பெறுவார், செவ்வாய் பகவான் இங்கே ஆட்சி பெறுவார். செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு, பெண் ராசி வீடு என்று அழைக்கப்படக்கூடிய விருச்சிக ராசி. அதனால தான் பெண் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதீத தைரியமும் அதீத பலமும் 10 ஆண்களை கூட சமாளிக்கும் எதிர்க்கும் வல்லமையும் இருக்கும். பயப்படவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. பட் அவங்க சீண்டப்பட்டார்கள் என்றால் ரொம்ப வெடித்து சிதறுவாங்க. இப்போ விருச்சிக ராசி, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் கும்பராசியிலே வக்ரம் பெற்று ஜூன் 17 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கிறார். மறுபடி நேர்கதி பெறுவார். அவர் வக்ரகதியானால மகரத்துக்கு வரல, கும்பராசியிலே சில நட்சத்திரங்கள் பின்வாங்கி இருக்கிறார். இப்போது சனி பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றுகிறார் விருச்சிக ராசி. இதெல்லாம் டெக்னிக்கலாக. இதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இப்போது விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நேர்கதியில் இருக்கும்போது ஒரு பலன், வக்ரகதியில் இருக்கும்போது பலன்கள் மாறும். நேர்கதியில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வீற்றிருக்கும் போது தான் விருச்சிக ராசிக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. அவர் வக்ரகதி அடையும் போது அதனால் நிறைய நல்ல பலன்கள் தான் உண்டு. அந்த இதெல்லாம் என்னென்னங்கிறத பற்றி பார்ப்போம். சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது பொன் பொருள் பூமி விருச்சிக ராசிக்கு சேரும் ஒரு பொற்காலம் இது. விண்ணை தொடும் விருச்சிக ராசி, அதாவது நிறைய வருஷங்கள் படாத துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகி, செய்யாத தப்புகளுக்கெல்லாம் தண்டிக்கப்பட்டு, வாங்காத சொற்களை எல்லாம் வாங்கி, நிறைய அவமானங்களை சந்தித்து, ரொம்ப நேசித்தவங்க கூட கைவிட்டுட்டு போய் நிர்கதியாக நிர்மூலமாக நிற்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிக ராசி தான் நிறைய பேருக்கு மனசு உடனே உணர்ச்சி வயப்பட்டு மனசை கொடுத்துட்டு அவஸ்திப்படக்கூடிய ஒரு ராசி. இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன இழப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த இழப்புகள் கணக்கில் இட முடியாது. அந்த விருச்சிக ராசியோட இழப்புகளை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ரொம்ப நேசிக்கிறவங்களை இழக்கிற துன்பம் இருக்கு இல்லையா? அதாவது நேசிக்கிறவங்க மரணிக்கிறது ஒரு துன்பம். ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போதே நம்மளை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கக்கூடியது அது இன்னும் காயப்படுத்தக்கூடிய ஒரு துன்பம். ஒரு ஆள் இறந்து போயிட்டா கூட ஒரு 15 நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் அப்படி இருக்கும். ஆனால் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நம்மளால் சந்திக்க முடியல, பேச முடியலங்கிறது இன்னுமே மனசை குத்தி குளரும். அந்த மாதிரியான ஒரு காயம். அந்த காயத்தை அனுபவித்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய விடிவெள்ளி என்னென்னா, பொருளாதார நிலை என்பது உயரும். ஆனால் தாயார் வழி சொந்தங்கள்னால நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும். தாயார் வழி சொந்தங்கள்னால நல்ல உதவிகள் கிடைக்கும். மாத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதி பெறுவதனால அம்மா வழி சொந்தங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். உயர் கல்வியை பெறக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் மேலே படிக்கிறாங்களே, மேல் படிப்பு, ரிசர்ச்சு, மேலே வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள், டாக்டர் படிப்பு படிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள், MBBS முடிச்சுட்டாங்க ஆனால் MD FRCS படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலம் ஒரு அவங்க வாழ்க்கையில் ஆணித்தனம், அதாவது ஒரு பேஸ்மெண்ட்டு, ஒரு அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக போடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியுங்க. விருச்சிக ராசியை திருப்பியும் என்னென்னா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி என்பவர்கள் இதை கேட்ட உடனே நல்லா உள்ளே எடுத்துக்குவாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல விஷயங்களை உள்ளே எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை உங்கள் மனசுக்கு எடுத்துக்காதீங்க. உங்களை மதிக்காதவங்களை நீங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் மதித்தா போதும். நம்மளை மதிக்காதவங்களை திருப்பி நம்ம மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டம், அடுத்த 130 நாட்கள் நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள். புதுசாக நான் சொன்னேன், வீடு வாகனம் போன்ற வாங்கலாம். இல்லாத விட பிரிஞ்சு போன உறவுகள் விருச்சிக ராசியில் சேருவாங்க. திருப்பி விருச்சிக ராசி என்பவர்களோட பிரிந்து போன மூதாதையர்கள், அதாவது அம்மா வழியோ அப்பா வழியிலையோ முன்னோர்கள் திருப்பி ஒரு தாத்தா வழி சொந்தமோ
இல்லை ஒரு பாட்டி வழி சொந்தமோ மறுபடியும் வந்து உங்களோட சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால், இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட லோன் வாங்கி இருக்கிற இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்கள் சில பேர் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீபேமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த வீட்டு கடனை கொஞ்சம் பாதியாகவோ இல்லை எவ்வளோ கிடைக்குதோ, ஒரு 20 லட்ச ரூபா லோன் இருக்குது, 50 லட்ச ரூபா லோன் இருக்குன்னா உங்களால் முடிஞ்சால் 2 லட்சம் இல்லை 5 லட்சம் போய் லோன் ப்ரீபேமெண்ட் பண்ணிவிடுங்க. இது அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு. அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பசங்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து எங்கேயாவது தெய்வஸ்தலங்கள், இந்த சிவஸ்தலங்கள்னு சொல்கிறோம், இந்த சிவபெருமானுடைய பெரிய ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்கள் போகணுன்னா, ஒரு கேதார்நாத், ஒரு மகாகாளேஸ்வர் கோவில், ஒரு திருவிடைமருதூர், வந்து திருவிடைமருதுலாம் அக்னி பாவம், திருவண்ணாமலை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவில், எங்கே போனாலும் இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களோ இல்லை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களோ போய் வரலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து முதல்ல இப்போ விருச்சிக ராசி என்பவர்கள், உங்களை யாரெல்லாம் வந்து எதிரிகள் நீங்கள் நினச்சிங்களோ, உங்களை யாரெல்லாம் பின்னாடி உங்களை வந்து குத்தி பின்னாடி வந்து தாக்கணும், நேரில் அவங்களால தாக்க முடியாது இல்லைங்களா? விருச்சிக ராசியை யார் நேரில் எதிர்கொள்ள முடியும்? படைபலம், போர்பலம், வீரம், தைரியம் எல்லாத்தையும் கொண்ட விருச்சிக ராசியை நேரில் வந்து யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட உங்களை மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய எதிரிகள், இது நாள் வரை எதிர்த்துட்டு வந்தவங்க இருக்காங்க இல்லையா? சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த 130 நாளுக்குள்ளே உங்கள் காலடியில் வந்து விழுவாங்க. இது வந்து மாற்றமே கிடையாதுங்க. உங்கள் காலடியில் வந்து தஞ்சம் புகுருவாங்க. உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டு மன்றி ஆடுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பி அவங்களுக்கே போய் உதவியையும் செய்வீங்க. உங்களை வந்து அவமானப்படுத்தினாங்களே, அசிங்கப்படுத்தினாங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மறுபடியும் அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுங்க. அதே மாதிரி காதலித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெற்றோர்களிடத்தே போய் உங்கள் காதலை வெளிப்படுத்தி ஓப்பனாக பேசி திருமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் இதனால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 130 நாள் வந்து ஒரு விடிவெள்ளியாக அமையும். ஏன்னா உடல் உபாதைகள் வந்து தீரும். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தீரும். நீங்கள் பண்ண வேண்டியது, திருச்செந்தூரில் வீட்டில் சிவசுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும். அங்கே கீழே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தில் விபூதி இருக்கும். அதை வந்து நெத்தியில் வந்து டெய்லி வச்சுட்டு தூங்கணும். கொஞ்சமாக எடுத்து தீர்த்தத்தில் போட்டு கலந்து குடிக்கலாம். இதை செய்யும்போது உங்கள் வியாதிகள் பட்டென்று எங்கே போச்சுன்னே தெரியாமல் நடுங்குங்க. நம்பிக்கைங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்பது ஒரு மிகுந்த சிறப்பான, எப்படி சொல்கிறது, இது நாள் வரை காத்திருந்த முயற்சிகளில் தடவாயிருக்கும் இல்லையா? எவ்வளோ தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் தடை மேலே தடை, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, உத்தியோக உயர்வு கிடைக்கல, இன்னொரு வேலை கிடைக்கல, புதிதாக வேலை கிடைக்கல, புதுசாக ஒன்று படிக்கணும், இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால பல்வகையிலான தடைகள், அந்த தடைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக வரக்கூடிய இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியினால் ஒரு ராஜாதி ராஜயோக காலம்னு சொன்னால் கூட அதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்பிக்கை இல்லாத விருச்சிக ராசி என்பவர்கள் தயவு செய்து இந்த காணொலியை காணவே வேண்டாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டும் இந்த காணொலியை பார்த்தால் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்ம எந்த நல்ல கருத்தை சொன்னாலும் தேடி தேடி போய் எதிர்மறையான கருத்துக்களை அவர்களே தேடிக்கொள்வார்கள். இப்போது சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு மனிதனுக்கு நல்ல எண்ணம் இருக்குதுன்னா அவரை சுற்றி எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்க. அவருக்கான உலகம் நல்லதாக இருக்கும். அவருக்கு நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல புரிதல் இருக்கும். கெட்டது, ஒரு மனிதர் கெட்டதை நினைக்கும்போது தன்னை அறியாமலே கெட்டதெல்லாம் அவர் வந்து ஈர்ப்பார், அட்ராக்ட் பண்ணுவார். நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் எல்லாம். நீங்கள் என்னதான் இந்த உலகத்தில் நல்லதை சொன்னாலும் ஒரு தான் கெடுறது மட்டும் இல்லாமல் நல்லவங்களையும் கெடுக்கக்கூடிய கும்பல் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சில தெய்வ நம்பிக்கை இல்லாத, சில வேற்று மதத்தை சார்ந்தவர்களும் கூட சில பேர், எல்லோரையும் சொல்ல முடியாது, சில வேண்டத்தகாதவர்கள் வேணுமென்ட்டே வந்து இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் போடுறாங்க. நாங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி கவலை இல்லை. எந்த கருத்தை போட்டாலும் சரி, தொடர்ந்து
நாங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம், நல்லதை பற்றி சொல்லுவோம், நல்லதை எடுத்து சொல்லுவோம். அது கெட்டதை செய்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும்போது நல்லதை செய்கிறதுக்கு எங்களுக்கு எங்க பயம்? நாங்கள் இன்னும் நல்லாவே செய்வோம். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் 1,00,000 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த 1,00,000 பேருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன், விருச்சிக ராசியில் பிறந்த ஒரு மனிதன் உலகத் தலைவனாக மிகப்பெரிய உயரத்திற்கு எட்ட முடியும் என்று சொன்னால் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி போல என்று சொன்னால் ஏன் உங்களால் முடியாது? ஏன் யாராலும் எல்லோராலும் முடியும். அது நம்பிக்கை வேணுங்க. நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குங்க. இப்போ இந்த 130 நாட்கள் வரப்போகிறது இல்லையா, சனி வக்ர பயிற்சி, இதை பயன்படுத்துங்க. இது இந்த கிரக சூழ்நிலையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு கத்தி இருக்குது, காய்கறி நறுக்கவும் பயன்படுத்தலாம், ஒரு ஆளை கொலை பண்ணவும் பயன்படுத்தலாம். நீங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் வெற்றியும் தோல்வியும் ஒளிஞ்சிருக்குங்க. வெற்றி தோல்வி என்பது ஒரு பதவியையோ பணத்தையோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிற்றின்பத்தை குறிப்பது அல்ல. வெற்றி என்பது இந்த திருப்தி வரணும், உள்ளுக்குள்ள மனசில். இங்கிலீஷில் சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்டென்மெண்ட் அப்படி வரணும். அந்த திருப்தி, மனசு திருப்தி அடையணும். அந்த திருப்தி என்னைக்கு யாருக்கு வருதோ அவர்கள் தான் வெற்றி பெற்ற மனிதர்கள். ஆக வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் பெருசாக 2000 கோடி சம்பாதிச்சிருக்கிற அவசியமே இல்லைங்க. இன்னொரு நம்ம சமுதாயத்துக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குது. பணம் இருக்கிறவங்கெல்லாம் புத்திசாலி, பணம் இல்லாதவங்க முட்டாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். அது ரொம்ப தவறு. பணம் இல்லாத எவ்வளவோ பேர் மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மிகப்பெரிய புத்திசாலியாகவும் வாழ்ந்து தான் கொண்டிருக்காங்க. பணம் இருக்கிற எவ்வளோ பேர் முட்டாள்களாகவும் கூட சந்தோஷம் இல்லாமல் கூட இருக்காங்க. ஸோ வாழ்க்கை என்பது, வாழ்க்கையுடைய வெற்றி என்பது உங்களுடைய எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது தவிர உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸு, மணி, வெல்த்து, காரு, பங்களா இதை பொறுத்து இல்லைங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் எங்களுக்கு கிடைக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட கலாநிதி உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.